அண்ணாமலையுடன் இருப்பது நான் தான், நிகிதா இல்லை என பாஜக பிரமுகர் ராஜினி பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முகுந்தன். முகுந்தன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளியாக இருந்த அஜித் என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் அஜித் மீது புகார் தெரிவித்த நிகிதா குறித்து பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இதனிடையே இன்று நிகிதா முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் கைகோர்த்து நிற்பது போன்ற ஒரு புகைப்படம் அனைத்து ஊடகங்களிலும் செய்தியான நிலையில் நிகிதாவின் பின்புறத்தில் பாஜக தான் இருக்கிறது என்ற கோணத்தில் பல்வேறு செய்திகள் வெளியாகிறது. இதனை அடுத்து அந்த புகைப்படத்தில் இருப்பது நான் தான், நிகிதா இல்லை என கூறி பொன்னேரி காவல் நிலையத்தில் பாஜகவின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜினி என்பவர் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அதாவது, அண்ணாமலை உடனான புகைப்படத்தில் இருப்பது நான் தான், அது கும்மிடிப்பூண்டியில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது கட்சி பிரமுகர் என்ற முறையில் நான் எடுத்துக்கொண்ட புகைப்படம். ஆனால் 2 வருடங்கள் கழித்து அஜித் மரண வழக்கை திசை திருப்பும் நோக்கத்தோடு என்னுடைய புகைப்படத்தை நிகிதாவின் புகைப்படம் என சமூக ஊடகங்களில் பதிவிட்டு எனக்கும் என் கட்சிக்கும் அவப்பெயரை உண்டாக்குகிறார்கள் என சொல்லி பாஜக பெண் பிரமுகர் பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.